வந்துட்டு நீங்கள் ஆத்தூர் தொகுதியிலேருந்து வந்து இங்கே காரைக்குடி தொகுதியில் நீங்கள் இருக்கீங்க. இங்கே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு எப்படி வரவேற்பு இருக்குது? மக்கள் வந்து அவரை எப்படி பார்க்குறாங்க? ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மக்கள் வந்து தன்னுடைய மண்ணின் மக்களா, மண்ணின் மகனா சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் பார்க்குறாங்க. குறிப்பாக கடந்த 4 முறை தனித்து போட்டியிட்டும் கட்சியோடைய அடிப்படை கொள்கைகளை புரிந்து கொள்ளாமல் இருந்த மூத்தவர்கள் நிறைய இப்போ புரிஞ்சுக்கிட்டதை உணர முடியுது. குறிப்பாக இவங்க இலவசம்னு கொடுக்கறதும், இந்த இலவசத்தால் தமிழ்நாட்டில் நிறைய கடன் உருவாயிருக்குங்கிறதையும் மூத்தவர்கள் நிறைய புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஆமாம்ப்பா, இவர் சொல்கிறது சரிதான்ப்பா, எல்லாம் இலவசம் கொடுத்து நாட்டு நாசப்படுத்துகிறாங்கப்பா, இலவசத்தை விட இவர் சொல்கிற மாதிரி வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரியவர்களை மூத்தவருடைய வாதமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் பரம்பரையாக ரெட்டலை ஓட்டு போட்டேன், பரம்பரையாக உதயசூரனுக்கு ஓட்டு போட்டேன், பரம்பரையாக கைக்கு சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லி பழக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் இப்போ மூத்த தமிழர்கள், வயதில் மூத்த தமிழர்கள் எல்லோரும் அந்த சிந்தனையிலேருந்து வெளியேறத இப்போ பார்க்க முடியுது. அது ஒரு பெரிய மாற்றமாக இருக்குது. கூடுதலாக அண்ணன் பேசுகிற இயற்கை சார்ந்த அந்த வாழ்வியல் முறை குறித்து இப்பொழுது ஒரு அக்கறை உருவாகுது. ஏன்னா பருவநிலை மாற்றங்கள் எல்லாம் ஒரு பெரும் தாக்கத்தை மனித சமூகத்தை ஏற்படுத்திக்கிட்டு வருது. அது தமிழ்நாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வருது. அப்போ கற்றறிந்தவர்கள், தெளிவானவர்கள், அறிவார்ந்தவர்களுடைய வாக்கு அண்ணன் சீமானை நோக்கி நகருது. குறிப்பா இப்போ கூட இந்த அழகப்பா அந்த பூங்காக்குள்ள நடைபயிற்சிக்காக வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது அவங்களும் எல்லோரும் ஆர்வமாக எத்தனை மணிக்கு அண்ணன் வராரு, இங்க பொதுக்கூட்டம் எப்போ தொடங்கும் அப்படின்னு இந்த பகுதிவாழ் மக்கள் எல்லாரும் இப்பொழுது பொதுக்கூட்டத்துக்காக காத்திருக்காங்க. அப்போ அண்ணன் எப்போ வருவார், என்ன கருத்து சொல்லுவார் அப்படிங்கிறத கருத்தியல் ரீதியான, கொள்கை ரீதியான ஒரு அமைப்பா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு. மற்றவங்க எல்லாம் இலவசத்தை நம்பி, காசை நம்பி நிக்கிறாங்க, பணத்தை நம்பி நிக்கிறாங்க. இவர் மட்டும் தான் கொள்கையை நம்பி நிக்கிறாருன்னு எல்லாரோடைய வாயிலையும் வர தொடங்கி இருக்கு. அதனால இதுவே பெரிய மாற்றம் தான்.